வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷ் ஆகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சி தலைவர் பெண்களை சக மனிதராக கூட கருதவில்லை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் புறமுதுகு காட்டினார் முதலமைச்சர் விஜய். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஈரான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதே தவிர இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்கா அறிவிப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி. திருப்பூர் தம்பலன்ஸ் அணியை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். எதிர்க்கட்சி தலைவர் பெண்களை சக மனிதராக கூட கருதவில்லை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அருகே பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்ட தாவேக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது, தாவேக ஆட்சி அமைந்த 80 நாட்களில் திமுகவின் ஒரே கொள்கையை தாவேக ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது என்பதுதான் என்று தெரிவித்தார். கொளத்தூர் மக்கள் ஏன் தன்னை தூக்கி எறிந்தார்கள் என்பதை மு.க. ஸ்டாலின் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றும், கொளத்தூர் சென்ற முதலமைச்சர் விஜயால் அன்று சேப்பாக்கம் செல்ல முடியாமல் போனது, அதனால் சேப்பாக்கம் மிஸ் ஆகிவிட்டது என்று விமர்சித்தார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேச தொடங்கி பார்ட்டி ஃபண்ட் என கூறியவுடன் திமுகவினர் ஓடிவிட்டதாக தெரிவித்தார். எதிர்காலமே இல்லாத திமுக கட்சி தங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேச முயற்சித்து மாட்டிக்கொண்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் உதயநிதி பெண்களை சக மனிதராக கூட கருதவில்லை என்று கடுமையாக சாடியுள்ளார். தீவிரவாதியை போல் தன்னை அழைத்து சென்று விசாரணை நடத்தியதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜயை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக கூறி தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தலைமையில் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் உதயநிதியிடம் விசாரணை நடத்தினார். விசாரணை முடிவடைந்த நிலையில் உதயநிதி காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் காவல் நிலையத்திலிருந்து காரில் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு தாவேக அரசு செய்த துரோகங்கள், பொய் வாக்குறுதிகள் குறித்து தஞ்சாவூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தான் பேசியதாக தெரிவித்தார். நான் யாரையும் தவறாக பேசவில்லை, பேசாத ஒன்றை கட்காப்பி செய்து பரப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். காவிரி பிரச்சனையை அவையில் எழுப்பக்கூடாது என்பதற்காக இந்த அரசு டைவர்ட் செய்துள்ளதாக கூறினார். இதே திருச்சி விமானத்தில் முதலமைச்சர் விஜய் புறமுதுகு காட்டினார். மேலும் வழக்கு போட்டால் தங்களைப் போல தானும் பயப்படுவேன் என நினைத்துவிட்டார் என்று விமர்சித்தார். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பொதுவெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். பொதுவெளியில் பேசும்போது, அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்றும், யாராக இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருப்பதாகவும், அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை இழிவாக பேசுவது என்பது நீண்ட காலமாக தொடர்ந்து நடந்து வருவதாக கூறினார். மேலும் இடதுசாரிகளை பொறுத்தவரை பெண்களின் உரிமை தொடர்பான பிரச்சினைகளை மிகவும் எச்சரிக்கையோடு அணுவதாக தெரிவித்தார். ஆனால் சில கட்சிகளில் பொதுக்கூட்டங்களில், பொது இடங்களில் பெண்களை இழிவாக பேசுவதற்கு தனி படையே வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான பட்ஜெட் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. இதில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இதனை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய உள்ளார். இதன் பின்னர் அது பற்றி ஆய்வு மேற்கொண்டும் தமிழக அரசு நிதி நிலைமையையும் கருத்தில் கொண்டும் பட்ஜெட்டில் அறிவிப்பதற்கான முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் விஜய் முடிவு செய்கிறார். இதில் ஒரு சிறப்பம்சமாக சிறப்பு திட்ட செயலாக்க துறையில்
வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாவேக தரப்பில் அளிக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ளன. புதிய அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் நிகழ்வு முடிந்தவுடன் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அணு ஆயுத ஒழிப்பு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி ஆகிய இரு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரான் உடனான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இரு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதித்து வருவதாக தெரிவித்தார். இதில் ஈரான் இனி ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் தெளிவாக இருப்பதாக கூறினார். எனவே ஈரானின் அணு ஆயுத ஒழிப்பு என்பது ஒப்பந்தத்தில் மிகவும் முதன்மையானதாகும் என்று குறிப்பிட்டார். இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் தடையின்றி பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஓமன் மற்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதே தவிர இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று கூறினார். TNPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில் TNPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி திருப்பூர் தமிழன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து 15 ஓவர்களில் 107 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 108 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 18 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக அனுராக் ராஜேஷ்குமார் 34 ரன்களும் விமல்குமார் 30 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூரை எளிதில் வீழ்த்தி தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூட தகுதி இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் இத்தகைய சூழலில் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாரோ அதைத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணிச்சலாக செய்திருப்பதாக தெரிவித்தார். தான் ஆட்சியில் இருக்கும் போதே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து உதயநிதி கொச்சையாக பேசிய போதும் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவராக அல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூட உதயநிதிக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தார். இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்டே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்தில் அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்கே போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லேயே அவர் பேசுனதை போட்டு காட்டும். அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் உதயநிதி பேச்சை கண்டித்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மழைக்கால தொற்று நோய்கள் தடுப்பு முன்னேற்ற நடவடிக்கைகள் குறித்து பல்துறை அலுவலர்களுக்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் புஷி ஆனந்த், அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் உதயநிதி பேச்சை கண்டித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பார்த்து கொண்டு இந்த அரசு சும்மா இருக்காது என்று கூறினார். கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை பேசிவிட்டு யாரும் கடந்து போக முடியாது என்றும் அதுவும் இது போன்று முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அப்படி பேசவே கூடாது என்றும் தெரிவித்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அனைத்து மக்களும் சரி அனைத்து கட்சியினரும் சரி அந்த அளவுக்கு மோசமாக இருந்ததுன்னு அவங்க கண்டிச்சிருக்காங்க. யார் ஒருவரும், அவங்க மட்டும் இல்லை, யார் ஒருவரும் பெண்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசக்கூடாது அப்படிங்கிறத தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதற்கான கடுமையான நடவடிக்கை என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நம்ம அந்த அரசு மேற்கொள்ளும். பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்காக தாவேக அரசு முழு மூச்சுடன் செயல்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற தாவேக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசினார்.
அப்போது பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறப்படும் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்தது காவல்துறை தனது கடமையை செய்ததற்கான நடவடிக்கை என கூறினார். மேலும் காவேரி விவகாரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் முக்கிய பிரச்சனையை விடுத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக விமர்சித்த அவர், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்காக தாவேக அரசு முழு மூச்சுடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். உதயநிதி ஸ்டாலின் பேசிய வார்த்தை நான் கேட்குறேன், திமுகக்கே இதே வேலையான்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வாயெல்லாம் உங்களுக்கு வந்து நாக்கில் எலும்பு இல்லையா? நாக்கெல்லாம் கூசாதா? ஏன் தொடர்ச்சியாகவே பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய, கடவுள்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை திமுக செய்கிறாங்க? நீங்கள் பொன்மணி என்ன பேசினாரு? செங்கம் அடுத்த மேல் பெண்ணாத்தூர் கிராமத்தில் ரூபாய் 1,26,00,000 மதிப்பீட்டில் புதிய மருத்துவ கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு திறந்து வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பல வகைகள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் பெண்ணாத்தூர் கிராமத்தில் ரூபாய் 1,26,00,000 மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TS வேலு கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தினை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பல வகைகள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். மேல் பெண்ணாத்தூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிதாக மருத்துவ கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டதால் கிராம பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாவேக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், எதிர்க்கட்சித் தலைவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது என்பதற்காக கைது செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கும் தாவேக ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்று திமுக முன்னாள் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற திமுக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே திமுக முன்னாள் அமைச்சர் பெரியசாமி மற்றும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் பெரியசாமியை தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற கூட்டம் கூட உள்ள நிலையில் திமுகவின் குரல் ஒலிக்கக்கூடாது என்பதற்காகவே உதயநிதி ஸ்டாலின் குரல் வலையை நெருக்க பார்க்கிறார்கள் என்றும், ஜனநாயகத்திற்கு ஊறு விளைவிக்கும் இந்த ஆட்சிக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்றும் தெரிவித்தார். இந்து சமய நடவடிக்கைகளுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து அதிரடிப்படை கூட்டமைப்பின் தலைவர் வலசை ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் முன்பு இந்து அதிரடிப்படை சார்பில் தருமபுரம் ஆதீனம் பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளனர். பின்னர் இந்து அதிரடிப்படை கூட்டமைப்பின் தலைவர் வலசை ஜெயராமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆன்மீக பணி செய்யும் தருமபுரம் ஆதீனம் ஜெகத்குருவின் இந்து சமய நம்பிக்கைகளுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அவதூறு மற்றும் அவமதிப்பான பதிவுகளை வெளியிட்டு வரும் பாஸ்கர் கௌசிகளின் செயல்கள் மத நல்லிணக்கத்தையும் சமுதாய அமைதியையும் சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டினார். பண்ருட்டி அருகே வரலாற்று ஆய்வினர் புதுச்சேரி பெயர் பொறித்த பிரெஞ்சு செப்பு நாணயத்தை கண்டெடுத்தனர். பண்ருட்டி அருகே உள்ள எனதரிமங்கலத்தில் தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இம்மானுவேல், திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு மையத்தை சேர்ந்த பழனிசாமி, ஆசிரியர் பாரதிராஜா ஆகியோர் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மண்ணில் புதைந்த நிலையில் இருந்த செப்பு நாணயத்தை கண்டெடுத்து அதனை சுத்தம் செய்து பார்த்ததில் புதுச்சேரியை ஆண்ட பிரெஞ்சுக்காரர்கள் கிபி 1220 முதல் 1835 காலகட்டத்தில் வெளியிட்ட நாணயம் என தெரியவந்தது. கண்டெடுத்த செப்பு நாணயத்தின் எடை 4.3 கிராம் உள்ளதாகவும், நாணயத்தின் முன்பக்கம் பிரெஞ்சு அரசின் சின்னமான அள்ளிப்பூவின் உருவமும், பின்பக்கம் புதுச்சேரி என தமிழ் எழுத்துக்களில் 3 வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் கள ஆய்வினர் தெரிவித்தனர். மேலும் தற்பொழுது கிடைத்திருக்கும் செப்பு காசின் மூலமாக பண்ருட்டி பகுதியில் பிரெஞ்சு அரசின் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதை அறிய முடிகிறது என்று வரலாற்று ஆய்வினர் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர் கண்ட தளபதி என்ற தலைப்பில் வெறும் தண்ணீர் துளிகளை மட்டுமே பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் திருவுருவ படத்தை குடியமுத்தூர் UMT ராஜா மிக தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார்.
நல்லவர் ஆட்சியில் நல்லதே நடக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இயற்கையே மழையாக பொழிந்து கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு காவிரி நீர் வந்தடைந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த மாநிலமும் வரவேற்றுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நிகழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் கோவையை சேர்ந்த நுண்கலைஞரான குனியமுத்தூர் UMT ராஜா தன்னுடைய தனித்துவமான கலைப்படைப்பின் மூலம் காவிரி நீர் கண்ட தளபதி என்ற தலைப்பில் வெறும் தண்ணீர் துளிகளை மட்டுமே பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் திருவுருவப் படத்தை மிக தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார். குனியமுத்தூர் UMT ராஜாவின் இந்த வினோதமான மற்றும் சுவாரஸ்யமான படைப்பு தற்பொழுது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மங்கள பொருட்கள் காவிரி தாய்க்கு சீர்வரிசையாக சமர்ப்பிக்கப்பட்டன. திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரி தாய்க்கு சீர்வழங்கும் நிகழ்ச்சி 6வது ஆண்டாக நடைபெற்றது. ஓடத்துறை அருகே தென்கரையிலும் அம்மா மண்டபம் அருகே வடகரையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் மகேஸ்வரி, வையாபுரி மற்றும் ராஜி தலைமை வகித்தனர். சேவா பாரதி மாநில பொதுச் செயலாளர் இளங்குமார் சம்பத், சாதனா, அறக்கட்டளை அறங்காவலர் ஜெம்புநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். முன்னதாக சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள அன்னதான சத்திரத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஓடத்துறை தென்கரையை சென்றடைந்தது. அதன் பின்னர் மஞ்சள், குங்குமம், சந்தனம், நவதானியங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் காவிரி தாய்க்கு சீர்வரிசையாக சமர்ப்பிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தியாகி NG ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பில் 30ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான கோகோ போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் தியாகி NG ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகம் சார்பில் 30ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான கோகோ போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு தனியார் பள்ளி செயலாளர் நாராயணசாமி, தியாகி NGR பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சீதாபதி உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். கோவையில் வீட்டுமனை திருவிழா ஆகஸ்ட் 7 முதல் 3 நாட்கள் கொடிசியாவில் நடைபெறுகிறது. கோவை கிரெட்டாய் அமைப்பு சார்பில் சொத்து கண்காட்சி மற்றும் விற்பனை திருவிழா ஆகஸ்ட் 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் கோவை கொடிசியா அரங்கத்தில் நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் 35க்கும் மேற்பட்ட முன்னணி கட்டுமான நிறுவனங்களின் 100க்கும் அதிகமான குடியிருப்பு திட்டங்கள் இடம்பெறுகின்றன. இக்கண்காட்சி மூலமாக வீடு வாங்குவது சிறந்த நிதி முதலீடாக அமையும் என்று கோவை கிரெட்டாய் நிர்வாகிகள் தெரிவித்தனர். சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற 66வது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 66வது ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வனத்துறையின் சேலம் வட்ட வன பாதுகாவலர் கலாநிதி கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார். இதில் மாணவிகள் பல்வேறு தடகள மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கெங்கவழியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சிவன் கோவில் அருகே தம்மம்பட்டி சாலையில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதி மற்றும் முக்கிய சாலையோரத்தில் உள்ள இந்த கடையால் மது அருந்துவோர், பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு தொந்தரவு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த கெங்கவள்ளி காவல்துறையினர் மற்றும் சேலம் டாஸ்மாக் உதவி மேலாளர் சரவணகுமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். 1 மாதத்திற்குள் கடையை மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் நீடித்த போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பண்ருட்டியில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் விஜயை அவதூறாக பேசியதை தொடர்ந்து சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை காவல்துறையினர் தடுப்பு காவலில் கைது செய்து அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். பழங்காநத்தம் பகுதியில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் ராமர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில்
பல ஆண்டுகளாக தற்காலிகமாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியுடன் கூடிய காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். காலி மதுபான பாட்டில்களை பெறும் திட்டத்தை மாற்றுதல் மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் கார்த்திகேயன், அருண்குமார், சங்கரலிங்கம் உள்ளிட்ட டாஸ்மாக் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜயை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக கூறி தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு சென்றனர். இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை தற்பொழுது சிறிய தொகுப்பாக காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை மூடை பகுதியில் திமுக வந்தவாசி நகர கழக செயலாளர் தயாளன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சாலை மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து சிலர் பேருந்து மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வீரபாண்டியன் பட்டணம் பிரதான சாலையில் திருச்செந்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் செங்குடி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் 51 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக முன்னாள் அமைச்சர்கள் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு தலைமையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் அமர்ந்து ஈடுபட்டனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன், தாவேக அரசு கையாளதனத்தை மறைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்து கைது செய்வதாக குற்றம் சாட்டினர். தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக கூறி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதை சிறிய தொகுப்பாக தற்பொழுது காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட கழக செயலாளர் உதயகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர கழக செயலாளர் நைனா முகமது, மாவட்ட தாவேக நிர்வாகிகள் மற்றும் தாவேக மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை, காரைக்குடியில் தாவேக மகளிர் அணியினர் பதாகைகளை ஏந்தியபடி அவருக்கு எதிராக அதிரடி முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்று நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ஆரணி அருகே இரும்பேடு கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறி கிராம மக்கள் ஆரணி ஆற்காடு சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறி கிராம மக்கள் ஆரணி ஆற்காடு சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமுறைகளாக வழிபட்டு வரும் கல் அமைத்துள்ள இடத்தை கடந்த 10 ஆண்டுகளாக தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த கிராமிய காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியை மேற்கொண்டனர். இந்த மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு நிலவியது. வந்தவாசி அடுத்த வெடால் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெடால் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பச்சையம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட திரவிய பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்பு பெண்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து படைகளிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். குளக்கரையில் கரகம் ஜோடிக்கப்பட்டு விரதம் இருந்த பக்தர்கள் கரகத்தை தூக்கிக் கொண்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர். இதனை காண வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மங்களத்தில் ஸ்ரீ பொட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆடி மாதம் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் மழை வேண்டி விவசாயம் செழிக்க ஆடி மாதம் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்தும் பூக்கரகத்தை ஊர்வலமாக எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ பொட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொட்டு மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கூழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா
சகாதேவன் மற்றும் விழாக்குழு தலைவர் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் பெண்களை சக மனிதராக கூட கருதவில்லை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. திருச்சி விமான நிலையத்தில் புறமுதுகு காட்டினார் முதலமைச்சர் விஜய். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கடும் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பேசியிருக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் அறிவுறுத்தல். தமிழ்நாடு சட்டசபையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல். முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. ஈரான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதே தவிர இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்கா அறிவிப்பு. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி. திருப்பூர் தம்பிலன்ஸ் அணியை வீழ்த்தி திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.